அனைவருக்கும் வணக்கம். திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அண்மையில் காலமானார். தேமுதிக என்ற கட்சியை திரும்பவும் புத்துயிர் ஊட்டிவிட்டு அவர் இறந்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தேமுதிக சமீப காலமாக எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈடுபடலை. அவங்க இருக்கிற இடமே தெரியல தமிழக அரசியலில். அப்படி ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. உடல்நலை குறை காரணமாக திடீரென கேப்டன் அவர்கள் காலமானதால் மக்கள் தன்னெழுச்சியாக அவரை குறைஞ்சது ஒரு 15 லட்சத்து மக்களுக்கு மேலே அவர் இறுதி உலகத்தில் கலந்துருக்காங்க. இன்னமும் கூட்டம் கூட்டமாக அந்த கோயம்பேடு ஆஃபீஸில் அவரோட தலைமை ஆஃபீஸில் மக்கள் அந்த சமாதிக்கு போய் இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது ஒன்றும் மெரினா இல்லை, மக்கள் கடலை பீச்சை பார்க்க காலை நினச்சிட்டு அப்படியே சமாதியை சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்குன்னு. அது சுற்றுலா தலமும் இல்லை கோயம்பேடு ஆஃபீஸுன்றது. மக்கள் தன்னெழுச்சியாக விஜயகாந்த் அவர்கள் நேரில் பார்க்க தான் முடியல. அன்றைக்கே ஒரு 15 லட்சத்துக்கு மேலே கலந்துருக்காங்கன்னு ஒரு புள்ளி விவரம் சொன்னாங்க. அதில் தான் பார்க்க முடியல. விஜயகாந்த் அவர்களோட சமாதியாவது பார்க்கணுன்னு மக்கள் ஆர்வத்தோடு அந்த தலைவனுக்கு ஒரு அஞ்சலி செலுத்துறதுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. கூட்டம் கூட்டமாக வருது. அந்த தேமுதிக ஆஃபீஸே ஒரு புத்துயிர் பெற்ற மாரி இருக்குது. அதற்காக தான் நான் அப்படி சொன்னேன். தேமுதிக அலுவலகம் திரும்ப தேமுதிக கட்சியே ஒரு புத்துயிர் பெற்றிருக்கு. விஜயகாந்த் அவர்கள் மூச்சை விட்டு அந்த கட்சிக்கு ஒரு ஆக்சிஜன் கொடுத்துருக்காரு, ஒரு மூச்சு கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். மக்கள் இது போல் பார்க்கறதுனால மதியம் ஒரு 500 பேர் 1000 பேருக்கு மேலே மதிய சாப்பாடு பழைய மாதிரி விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது எப்படி சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்களோ அந்த ஆஃபீஸில், அதே மாதிரி இப்போ ஒரு 500-1000 பேர்த்துக்கு மதிய சாப்பாடு ரெகுலராக சமாதிக்கு வர்றவங்க, அங்கே அந்த பார்க்க வர்றவங்க எல்லாம் சாப்பிட்றாங்க. இப்போ கட்சியினரும் ஒரு சுறுசுறுப்போடு ஒரு புத்துயிர் பெற்ற மாரி கட்சி நடவடிக்கைகளில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கெல்லாம் காரணம் விஜயகாந்த் அவர்கள் இறுதி ஊர்வலத்தில் வந்த கூட்டம் பார்த்து தமிழகமே வியந்து போச்சு. ஒரு 10 வருட காலம் அரசியலிலும் அவர் இல்லை, சினிமாவிலும் இல்லை. இப்படி இருந்த ஒரு மனிதருக்கு தன்னெழுச்சியாக இவ்வளோ பெரிய கூட்டம், அந்த கட்சியே இன்றைக்கி தூக்கி நிறுத்திருக்குன்னு தான் சொல்லணும். இதே இறுதி ஊர்வலத்தில் இறுதி சடங்கு முடிஞ்ச பத்துக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு கட்சி இது போல் பேசுனாங்க. அது பேசுறது ரைட்டாக தப்பான்றதுக்குள்ளே நம்ம போக தேவையில்ல. விஜயகாந்த் அவர்களுக்கு நம்ம வெற்றியை சமர்ப்பிப்போம் என்று அந்த இறுதி மரியாதை முடிந்த பிறகு, அடக்கம் செய்த பிறகு பேசினாங்க. இப்போது விஜயகாந்த் அவர்கள் மகன்கள் தினமும் அங்கே சமாதிக்கு வராங்க. தினமும் கட்சி முக்கிய நிர்வாகிகளை, பிரமுகர்களை சந்திக்கிறாங்க. இதனால் அந்த கட்சி வளாகம் பரபரப்பாக இருக்குது. இது கடந்த காலங்களில் தேமுதிக செய்த தவறை திரும்பவும் செய்யாமல் இருக்க இந்த தொண்டர்களை ஒரு வழி நடத்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எந்த ஒரு தவறான அரசியல் முடிவுகளையும் எடுக்காமல் இந்த தொண்டர்களுக்காகவும் இந்த கட்சிக்காகவும் திரும்ப ஒரு நிலையான முடிவு, தெளிவான முடிவு வருங்காலங்களில் எடுத்தாரானால், விஜயகாந்த் அவர்கள் இறந்தும் அந்த கட்சிக்கு இப்போ உயிர் ஊட்டி கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. அதை தக்க வைக்கணும்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கையில் தான் இருக்குது. கட்சியினர் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இப்போ ஆகிட்டாங்க. கட்சியை விடக்கூடாது, நம்ம கேப்டன் உருவாக்கின கட்சி, இதை விட்டுட்டு போயிடக்கூடாது, நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை ஈடுபடணுன்றாங்க. இதுக்கு பிரேமலதா விஜயகாந்தும் அவர்கள் மகன்களும் தான் அந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு சரியான முடிவு, நிலையான முடிவு அரசியலில் எடுக்கணும். இது அவர்கள் கையில் தான் இருக்குது. அடுத்து மதுரையில் திரு அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு செய்தியாளர்களுக்கு. அடுத்த குறி செந்தில் பாலாஜி பொன்முடிக்கு அடுத்தது அடுத்த குறி நம்ம மதுரை மூர்த்தியா, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மதுரை மூர்த்தியான்ற அளவுக்கு போயிருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அண்ணாமலை என்ன பண்ணுவார்னா, செந்தில் பாலாஜி அட்டாக் பண்ணி ஓவராக பேசுவார். கற்படியே பொன்முடியை பேசினார். இப்போ 2 பேருமே உள்ளே ஒருத்தர் போயிட்டார், ஒருத்தவருக்கு தண்டனையாக கிடச்சிருச்சு. இப்போ அடுத்தது ஹெவியாக யார் அட்டாக் பண்ணுறாருன்னா மூர்த்தி. அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, பத்திரப்பதிவில் ஒரு பத்திரத்துக்கு 5500 வரை லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்லியிருக்காரு. புரோக்கர்கள் ஆதிக்கம் பத்திரப்பதிவு துறையில் தலைவிரித்து ஆடுது. ஒரு பத்திரத்துக்கு 5500 லஞ்சம். ஒரு 2 ஏக்கருக்கு ஒரு ஃப்ளாட்டு போடணுன்னா அதுக்கு டிடிபி அப்ரூவல் வாங்கணுன்னா 2 லட்சம் ரூபா அமைச்சரின் உதவியாளருக்கு கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தா தான் அப்ரூவல் கிடைக்கும். ஈவினிங் 5 மணிக்கு மேலே பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சோதனை நடத்தினாலும்
அந்த புரோக்கர்களின் வீடுகளில் சோதனை நடத்தினாலும் வந்து தமிழ்நாட்டோட கடனையே அடைக்கிற அளவுக்கு பணத்தை அங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு ஒரு கடுமையான குற்றச்சாட்டை, ஒரு விமர்சனத்தை திரு அண்ணாமலை அவர்கள் முன் வச்சிருக்காரு திரு மூர்த்தி மேலே. மூர்த்தி இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு தெரியல. முதலமைச்சர் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. பத்திரப்பதிவில் கொள்ளையடிக்கிறாங்க, பத்திரப்பதிவில் இந்த மிகப்பெரிய உச்சக்கட்ட கொள்ளை நடந்துகிட்டு இருக்குது பத்திரப்பதிவில் தான். இதை வந்து சீக்கிரம் வந்து பாஜக அனைத்து மாவட்டத்துலேயும் மாவட்டத்திலையும் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு முன்னாடி கூடிய விரைவில் போராட்டம் நடத்துவோன்னு பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தமிழக அரசியலில் அடுத்த கட்ட அமைச்சர் விக்கெட்டு என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து தான் பார்க்கணும். நன்றி.